ஐயா வணக்கங்க ஐயா. வாங்கம்மா. நீங்க கொடுத்த பணத்துல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேங்க ஐயா. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. பரவாயில்ல இருக்கட்டும். நல்லா இருங்க. மா குடுமா. தெரியுங்க. அம்மா ஐயா போதுங்கிற அளவுக்கு உதவி செஞ்சிருக்காருமா. எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் வெறும் கையோட அனுப்ப மாட்டோம். வாங்கிக்கோங்க. வாங்கிக்கமா. எந்த குறையும் இல்லாம வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் பெற்று நீங்க நல்லா இருக்கணும்மா. நலம் பெருக வளம் பெருக. வரேம்மா. போயிட்டு வாங்க. மீனாட்சி டவல் கொடுமா. இந்தாங்க. சத்யபிரியா ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டாங்க. நீங்க போய் ரெடி ஆகும். அம்மா டிபன் ரெடி பண்ணுமா. ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. அதெல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீ முதல்ல ரெடி ஆக பாரு. அம்மா நான் இப்போ ரெடி ஆயிட்டேன். சத்யா தான் லேட். நான் இப்போ ரெடி ஆயிட்டேன். லூசு. அம்மா எனக்கு லஞ்ச் வேணாமா. டிபனே கட்டிடுமா. சரி சரி. ஏமா சீக்கிரம். வந்துட்டேங்க. முதல்ல காபி குடிங்க. அம்மா ரெடி ஆயிச்சா? எல்லாம் ஆச்சுப்பா. என்னங்க நாளைக்கு கரண்ட் பில்லு கட்டணும். நகை கடையில இருந்து வர நோட்டீஸ் வந்துருச்சு. அப்படியே பணத்தை எங்கேயாவது இருந்து புரட்ட முடியுமான்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். சரிம்மா நானும் முயற்சி பண்றேன். நீயும் அக்கம் பக்கத்துல கேட்டு பாரு. ஒரு 10 நாள்ல திரும்பி கொடுத்துடலாம். சரியா? சரிம்மா வர. சரிங்க. அம்மா போயிட்டுறமா. பாத்து போப்பா. அம்மா போயிட்டு வரமா. பாய். மல்லி மதுரை மல்லி மல்லி மதுரை மல்லி. ஏய் பூ நில்லு. ஒரு முழு பூ கொடு. இரு இதுல இருந்து கொடு. இந்தா. இதுவாம்மா? சரிம்மா. இந்தாங்க. எவ்வளோ? 10 ரூபாம்மா. இந்தா. ஐயோ சில்லறை இல்லைங்களே. காலையில பண்ணி நீங்க தான். இல்லையா? சேஞ்ச். அங்க வரார்ல என் ஆளுதா. அவர்கிட்ட போய் வாங்கிக்கோ. என்ன? சரிங்கம்மா. சார் ஒரு 10 ரூபா கொடுங்க சார். எதுக்குப்பா? கொடுங்க சார். தம்பி என்ன? அந்த அம்மாட்ட வாங்கிக்கோங்க சார். பூஜா என்ன இது? மல்லி 10 ரூபா கொடு. நான் காலேஜ் போகணும். எனக்காக ஒரு 10 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டியா நீ? என்கிட்ட வேற பணம் இல்ல. சரி உங்க அப்பா உனக்கு 10 ரூபாய் தான் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். நான் எங்க அப்பா கிட்ட இருந்து 100 ரூபாய் சுட்டிருக்கேன். அதை வேணா வச்சுக்கோ. இந்தா. இதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிந்தா. புடி. பாவி நீ திருடியா? ஆமா திருடிதா. உன்னதான் திருட முடியல. இதையாவது வச்சுக்கோ. தலையெழுத்து. போ. ஹலோ சத்யா. ஹலோ. ஆமா என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் பேரு மட்டும் இல்ல உன் ஜாதகமே எனக்கு தெரியும். உங்க அப்பா பேரு வாசுதேவன். ஆமா. உங்க அம்மா பேரு மீனாட்சி. ஆமாங்க. உன் தங்கச்சி பேரு பிரியா. கரெக்ட்டா சொல்றீங்க. இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ. நம்பர் 2 8 பார் BA வெங்கடேஷா நகர் விருகம்பாக்கம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் முருகன். ஆமாங்க. ஹலோ இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ. நேத்து கமலா தியேட்டர்ல இந்திரன் சந்திரன் படம் பார்த்திருக்கீங்க. சீட் நம்பர் 17. டிக்கெட் விலை 90 ரூபாய். என்ன சரியா? ஐயோ எப்படி இவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க? அப்படியே எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா பார்த்து சொல்லுங்களேன். ஹலோ இவ்ளோ டீடைல்ஸ் தான் உன் பர்ஸ்ல இருக்கு. இதுக்கு மேல தெரியணும்னா போய் ஜோஷியரை பாரு. புடி. ஐயோ நல்லா இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்து. இந்த ஸ்டேஷன்ல எவ்வளவு நாள் இருக்க போறோம்? சார் கிளம்புறேன் சார். போயிட்டு வாமா. சார் பணம் எதுக்கு? நீங்க ஆட்டோல வந்ததுக்கு சார். எவ்வளோ? 250 ரூபா சார். இந்த ஆட்டோவுக்கும் சேர்த்தா? சார் என்ன சார் நீங்க கேட்கறது நியாயமா கேளு சார். இந்த 100 ரூபா வச்சுக்கோ. சார் என்ன அடம் பிடிச்சேன்னா வடியில பார்க்கும்போது வசூல் பண்ணிடுவேன். எனக்கு இந்த ஏரியா தான் புதுசு. வசூல் பழசு தான். பட்டா டயர்ல பட்டனே இல்ல, கண்ணாடிக்கு மட்டும் கிரில்லு. போலீஸ் காரனுக்கு சேஃப்டி இம்பார்ட்டன்ட். அக்கிஸ்டப்பர் அடிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் தேராது. ஸ்டேஷனுக்கு ஒரு 5000 ரூபா கட்டிடு. இன்னொருத்தன் தகராறு பண்றான்னு சொன்னேன்ல, அவன் யாரு? வச்சிருக்கான். ராஜேந்திரன் சார். அவன் பேர் என்ன? மார்னிங் சார். மார்னிங். மேல சொல்லு.
போலீஸ் உங்கள் நண்பன்னு சொன்னாங்க, அதான் நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பணத்தை பத்தி பேசும்போது நண்பங்கிறான் சார். ஓ நீயா? என் பேர் வீனஸ். பாத்துட்டே போயிட்டாரு. ஹலோ. பேசித்தான் இருக்கேன். அப்புறம் நான் போன்ல பேசுறேன். அலோன்னுக்கிட்டு நேர்ல தான் பேசுறேன். என்ன ஸ்டேஷன்ல உன்னை தவிர வேற யாரையுமே காணோம்? எல்லாரும் மேட்னி படம் போயிட்டாங்களா? இந்த கேலி கிண்டல் நையாண்டி நக்கல்லாம் இங்கே வேணாம். நீ ஸ்டூடெண்டா இருந்தா உன் குசும்பெல்லாம் காலேஜ்ல வச்சுக்க. என்ன பஸ்ல தகராறு பண்ணியா? அங்க போய் வெள்ளை பேப்பர்ல கையெழுத்த போட்டு போயிட்டாரு. கையெழுத்து. ரெஜிஸ்டர் எங்க இருக்கு? இந்தா இருக்கு. தம்பி, இதுல இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் கையெழுத்து போடணும். என்னவா? ஜர்க்கு ஓவரா இருக்கு. சார் வணக்கம் சார். தெரியாது சார். நான் தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வன். பட்டுமா? என்ன கிளம்பிட்டீங்க? குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி. நான் வர்றதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் அவங்க சீட்ல இருக்கு. இருப்பாங்க. வரேன். அந்த ஜீப்புக்கு டயரை மாத்தி டீசலே போட்டு வச்சிடுறேன். நல்ல நேரத்துல தான் வந்து கையெழுத்த போட்டு போறான். ஆனா இனிமே ராகு காலம் தான் யாருக்கும் தெரியல. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு நையா குறை. வாழ்க அண்ணா. நமஸ்காரம். வணக்கம். வாங்க குறுக்களே, என்ன எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வந்திருக்கீங்க? நமஸ்காரம். 1000 தடவை நமஸ்காரம். எல்லாம் பகவான சேவிக்க கோவிலுக்கு போவா, பரிவட்டம் கட்டிப்பா. அந்த பரிவட்டமே உங்க ஆத்த தேடி வந்திருக்குன்னா உங்க தாய் தப்பு செஞ்ச புண்ணியமோ இல்லையோ? சரியா சொன்னீங்க. போங்க. லேட்டு. லட்சுமி தாண்டவம் மாறா பாருங்க. ஓய் இங்க வாரும். மாலை எங்க? கரெக்டா வச்சிருக்கமோ இல்லையோ? மறையுடையாய் தோளுடையாய் பார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுனை பேசி நல்லால் குறையுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய். நிறுத்துக்கடா. இவெல்லாம் புதுசு, எதையாவது உடனிட்டு இருப்பா. நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன். இதுக்கெல்லாம் சோகா சொல்லப்படாது. அடாடாடாடா, சாட்சாத் வெங்கடேச பெருமாளே நேர்ல சேவிச்ச மாதிரி இருக்கு. போங்க. அண்ணா, நான் சொல்லணும்னு நீங்க சொல்லிட்டீங்களே. இத நான் சொல்லணும்? நான் சாதாரண மனுஷன், என்ன போய் அந்த ஆண்டவனோட ஒப்பிடுறீங்களே, தப்பு தப்பு. உங்கள மாதிரி பெரிய மனசு யாருக்கு வரும்? லோகத்துல 1001 ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு 50,000 ரூபாய்க்கு போட்டோ எடுத்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்ன சீனிவாச பெருமாள் கோயில் கட்டிண்டு சேவை செஞ்சுட்டு போட்டோ வேண்டாம். மன்னிச்சுக்கோண்ணா, டங்கு ஸ்லிப் எடுத்து கல்வெட்டுல வர பேரை போட வேணான்ற உங்கள மாதிரி பெரிய மனசு யாருக்கு வரும்னு யாருக்கு போய் வரும்? உனக்கு சோசப்பட்ட. அட நீங்க வேற சாமி, உங்க கல்யாணத்தப்போ ஒரு போட்டோ கூட எடுத்துக்க விடலன்னா பாத்துக்கோங்களேன். அது அவளுடைய பெரிய மனசு. என்ன போய் நான் சொல்றது? எடுத்துட்டு வரேங்க. எதை கொடுத்தாலும் கிள்ளி கொடுக்க மாட்டேன், அள்ளி கொடுப்பேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே நல்லபடியா நடக்கிறது. பாரம்பரிய பிராப்தி ரஸ்து, பலான பலான பிராப்தி ரஸ்து. உத்தரவு வைக்கிறவா? நலம் பெருக வளம் பெருக. ஆஹா, காத்துல மானு 150 சோக. பெரியவரே வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். அம்மா வணக்கம். ஐயா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு போனாங்க ஐயா. ஆனா அவங்க கேட்கிற வரதட்சணை கொடுக்க முடியலங்க ஐயா, கொடுக்க முடியல. இந்த கட்ட காடு போய் சேர்றதுக்குள்ள இந்த கழுதையை யாரு கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியா போய் சேருவேங்க ஐயா, நிம்மதியா போய் சேருவேங்க ஐயா. ஏன் பெரியவரே என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம வீட்டு தங்கத்தை கட்டிக்க அவன் தங்கமா கேக்குறான். கொடுத்துடுவோம். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அழாதீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வரங்க ஐயா. ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. வேணாம் வேணாம் வேணாம். அப்பா காலில் விழுமா. ஐயா போயிட்டு வரங்க ஐயா. போயிட்டு வாங்க. இந்த லதா காபி சாப்பிடு. ஆமா, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? எப்பவும் போல மோர் குழம்புதாம்மா. உங்களுக்கு தான் தெரியுமே, பூஜாக்கு முருங்கக்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கணும். தோ வந்துருச்சு வண்டி. ஹாயத்தே, எங்க உங்க பையன்? எப்ப பாரு சத்திய ஞாபகம் தான் உனக்கு. ஆமா, முதல்ல வந்த வேலையை கவனி. அதோட எனக்கு என்ன வேலை? சொல்லுவே நீ. இதே வேலையாரு. ஆமலதா, உங்க வீட்டுக்காரரு மிலிட்டரியில இருந்து போன் ஏதாவது பண்றாரா? பண்ணாரம்மா, போன வாரம் பண்ணாரு. எங்க அண்ணனுக்கு ஒழுங்கா முருங்கா சாம்பார் பண்ணி போட்டிருந்தா எங்க அண்ணன் மிலிட்டரிக்குலாம் போறான். பாருங்க, நீ பெரிய பொண்ணாயிட்ட. சரி, அதெல்லாம் விடுங்க. சத்யா எங்க போன முதல்ல அதை சொல்லுங்க. நினைச்சேன் சுத்தி சுத்தி அங்கதான் வந்து நிப்பியே. எனக்கு வேற என்ன வேலை? ஒழுங்கா படிக்க விடுறீ. சரி அத்தா, நான் கிளம்புறேன். சத்யா தான் இல்லையே. பாய் அண்ணி. பாரு லதா, இன்னும் குழந்தையாவே இருக்கா.